வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்தது இல்லை, காத்திருக்க போவதும் இல்லை. இருப்பதில் எவன் சரியா இருக்கானோ அவன் விரலை பிடித்து கொண்டு நடந்து விடுங்கிறான். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துரும்டா, இருக்கிறதுல இவன் பரவாயில்ல வாடா அப்படின்னு கூட்டி போயிரு. யாராவது வருவான்னு காத்திருக்காதுன்றான். ஆனால் நாம் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் அல்ல, நம் இனத்திற்கான தனக்கான காலத்தை உருவாக்கிய தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். அதற்கு பின்னாடி வந்த நமது முன்னவர்கள், குறிப்பாக இந்த நிலத்திலே வலிமையான அரசியலாக வந்தது நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்தான், பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ரெண்டும் தான் பெரிய வலிமையான தமிழ் இனத்திற்கான இனம் சார்ந்த தலைவர்களின் கட்சி. அப்புறம் அங்கங்கே தென் மாவட்டங்களில் வந்த கட்சிகள், சமூகம் சார்ந்து வந்த கட்சிகள், அவையெல்லாம் சில பகுதி கட்சிகள் தொகுதி கட்சிகளாக குறுக்கப்பட்டுட்டது. திராவிட இந்திய சூழ்ச்சி, சதி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்தியம் என்பது ஒரு உருவாக்கம் இல்லை, உருவாக்கப்பட்டது, உருவாக்கியவன் வெள்ளைக்காரன். திராவிடம் என்பது அது கற்பிதம், மாயை, அது ஒரு பொய், ஒரு கட்டமைப்பு. ஆனால் தமிழ் தேசியம் என்பது உண்மை, பேருண்மை. பாவலரேறு தாத்தா சொல்ற மாதிரி உண்மை இல்லை, பேருண்மை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் தேசம் இது தமிழ் தேசம், அவ்வளவுதான். இது போட்டு பெரிய குழப்ப வேண்டியதில்லை. ஒரு இனம், ஒரு மொழி, மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம், அந்த மக்களின் கூட்டம் ஒரு இனம், அந்த இனம் வாழக்கூடிய, நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு ஒரு தேசம், அது தமிழ் தேசம், அவ்வளவுதான். அப்ப இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியல்தான். அது இல்லாது இந்தியம் பேசுகிற அரசியல், இந்திய நலனை போற்றுகிற அரசியல், திராவிடம் பேசுகிற அரசியல், இதை கட்டமைக்கப்பட்டிருக்குது. இனப்படுகொலைக்கு முன்பு இந்த தேசிய அரசியலை பேசியவர்கள் இருக்கிறார். சின்ன சின்னதாக ஆங்காங்கே அரங்குகளில் பேசினார்கள். கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எழுதி நூல்கள் வெளியிட்டார்கள். பேரெழுச்சியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியல. அப்படி வந்த நமது முன்னவர்கள் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று விலகி நின்று விட்டார்கள். இங்கே ஒரே பாதை தான் இருக்குது, தேர்தல் பாதை தான். எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்தாலும் தேர்தலில் நிற்காத இயக்கங்கள் சிறுக 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 கரைந்து கால ஓட்டத்தில் மறைந்திருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது. தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலையை அடைய வேண்டும் என்று புரட்சி செய்த நம்முடைய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மிச்சம் வைத்து விட்டு போன அந்த பணியை வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு வந்தது. இதற்கு முன்பு அந்த பணியை செய்ததில் நம்முடைய தாத்தா கலியபெருமாளும் நம்முடைய அண்ணன் புரட்சியாளர் தமிழரசன் அவர்களும் இங்கே வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். இந்த சூழலில்தான் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்று தாத்தா கலியபெருமாள் முன்வைத்த கோட்பாட்டை ஏற்று, கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற அண்ணல் அம்பேத்கரின் அந்த அறிவு மொழிகளை ஏற்று மக்களை அரசியல் படுத்த தொடங்கினோம். தமிழ் தேச அரசியல் படுத்த தொடங்கினோம். இது இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்னென்ன மாற்று, ஏன் தமிழ் தேசியம் அவசியம், அந்த அரசியல் ஏன் தேவை என்பதை நாம் கொண்டு செல்ல தொடங்கினோம். அதைத்தான் இன்று வரை தொடர்கிறோம். நம் முன்னவர்கள் நம்மை போல வலுவாக ஒரு மாற்றை வைத்து தேர்தல் களத்தில் நின்றிருந்தால் இந்நேரம் வெற்றியை தொற்றிருக்கலாம். இப்போ நாம் எளிய பிள்ளைகள், எந்த வலிமையும் எந்த ஆதரவும் இல்லாமல் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர முடியுது 8 ஆண்டுகளில். 8 ஆண்டு தான், 2016 தான் தேர்தலில் வந்தோம். வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை, வேட்பாளர் எவருக்கும் தெரியாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம். கடைசி நேரத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் கடைசி நேரத்தில் அந்த சின்னத்தை திட்டமிட்டு எடுத்தார்கள்.
தேசிய புலனாய்வு முகாமையை NIA வைத்து சோதனை என்ற பேரில் அச்சுறுத்தினார்கள். எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி எளிய பிள்ளைகள் தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அரசியல் கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நமக்கு முன்னால் தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்ற கட்சி தேமுதிக தான். அது காரணம் ஐயா விஜயகாந்த் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞராக இருந்தார். அவருக்கென்று பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அவர்களை தொண்டர்களாக மாற்றி வலுவாக நின்றார். 234 தொகுதியிலையும் போட்டியிட்டார். அதுதான் அந்த அங்கீகாரத்தை பெற காரணம். நமது முன்னவர்கள் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்தால் அவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள அடைத்தார்கள். அண்ணன் திருமாவளவன் வந்தால் அப்படி அடைத்தார்கள். யார் வந்தாலும் அதுதான். தமிழர்களில் யார் கொங்கு ஈஸ்வரனா அவர் ஒரு சாதி, கிருஷ்ணசாமியா அவர் ஒரு சாதி, ஜான் பாண்டியனா அவர் ஒரு சாதி, அண்ணன் சரத்குமாரா அவர் ஒரு சாதி, கார்த்திகா அவர் ஒரு சாதி, அடைப்பார்கள். தமிழன் யார் வந்தாலும் என்ன சாதி என்று கேட்பார்கள். தமிழன் அல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பார்கள். யார்? தமிழர்கள் தான். இந்த சகதிக்குள் சிக்காமல் ஒருவன் நிற்பதற்கு காரணம் நம்முடைய தலைவர் பிரபாகரன். நான் அந்த சகதிக்குள் சிக்காமல் நிற்பதற்கு காரணம் அவர்தான். காரணம், அவர் கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் என்கிற அந்த தேசிய இராணுவத்தில் நீ யாராவும் இரு, பிள்ளையாறு, முதலியாறு, நாடாராறு, செட்டியாராறு, கோனாராறு, தேவராறு, வன்னியராறு, என்னவாவே இரு, கவுண்டராறு, இந்து, இஸ்லாமிய, கிறித்தவன், என்னவாவே இரு, அங்கே இரு. என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா தமிழனா வா. அது விதி. அதன் விதிப்படி வந்தார்கள், நின்றார்கள். அதனால தான் 25 ஆண்டுகள் 35 ஆண்டுகளாக எதிரிகள் எவன் வந்தாலும் நின்று வென்றார்கள். காரணம், அந்த படையின் இறுக்கம், உறுதி அந்த ஒற்றுமையில் வந்தது. அண்மையில் கூட தமிழ் தேசம் என்கிற 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நூல் வெளியிட்டேன். அதிலே அருமை பெருந்தகை அண்ணன் அரசேந்திர சோழன் எழுதிய கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறார், அழகா சொல்றார், தமிழ் இனத்தில் ஒரு சாதிய சமூகம் ஒன்று திரண்டு ஒரு அரசியல் படையை கட்டி வெல்ல முடியாது. சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. சாத்தியமா? சாத்தியம் இல்லை. சவாலான சவால். ஆமா, சவால். நின்று வரல, நின்றதில்லை, வென்றதில்லை, வெல்ல முடியாது. பெருத்த சாதி படையாச்சி தான். அடுத்து பெருத்த சாதி பறையர் தான். 2 சாதி தான் தமிழ்நாட்டிலே பெரிய சாதி. 3வது கவுண்டர், அப்புறம் முக்குளத்தோர், தேவர், கல்லர், மறவர், அகமுடையர். இந்த சாதியெல்லாம் நின்று பார்த்துருச்சு, வெல்ல முடியல. எண்ணிக்கையில் மிகச்சிறிய சாதிகள் நம்மளை ஆண்டுருச்சு. நீ அப்புறம் 2 கோடி இருந்தன்னா 2000 கோடி இருந்தன்னா தெருக்கோடியில் தான் நிற்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூகம் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் படையை கட்டி வெல்ல இயலாது. வெல்லலாம் 4 சீட்டு 5 சீட்டு, நாட்டை ஆள முடியாது, அரசாட்சி அமைக்க முடியாது. ஒரு சாதிய சமூகமே இனமாக மாறாது. இனம் அல்ல, அது இன வரையறைக்குள் வராது. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள், ஒரு ஒருமித்த கலை, இலக்கியம், பண்பாட்டு, வழிபாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட மக்கள் ஒரு நிலப்பரப்புக்குள் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய மக்கள் தான் ஒரு இன வரையறைக்குள் வர முடியும். அப்போது நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று திரள்கிற ஒரு தேசிய அடையாள திரட்சி தான் தமிழினத்திற்கு வலிமையான அரசியலை தரும். படையாட்சி தனித்து நின்று ஒரு படையாட்சியை நிறுத்தி மொத்த படையாட்சி வன்னியன் ஓட்டு அந்நியனுக்கு இல்லை என்று போட்டாலும் ஒரு வன்னியன் நாட்டை ஆள முடியும். மொத்த பறையனும் சேர்ந்து ஒத்த பறையனை நிறுத்தி ஒரு பறையன் விட்ட ஊரானுக்கு இல்லைடா, எல்லாரும் போறான்னு போட்டாலும் நாட்டை ஆள முடியாது. இதே விதிதான் கவுண்டருக்கு, இதே விதிதான் தேவருக்கு, முக்குளத்தோருக்கு, இதே விதிதான் நாடாறு, கோனாறு, ஒடையாறு, பிள்ளை, முதலி, முத்தரையர், எல்லாருக்கும் இதே தான் தமிழ் சாதிக்கு. ஆனால் வரலாறு உனக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, காலம் கையளித்திருக்கிற பெரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? இதில் மொத்த தமிழரும்
தமிழனும் சேர்ந்து ஒத்த தமிழனை நிறுத்தினால் அவன் வென்று இந்த நாட்டை ஆளலாம். அது படையாச்சியாரு, பறையனாரு, கவுண்டனாரு, அது நாடாராயிரு, கோணராரு, முத்தரையராரு, உடையாராரு, ஆனால் தமிழனாயிரு. இதுதான் இங்க இருக்கிற வீதி. இப்போ ஈனத்துக்கும் ஜாதிக்குமான கோட்பாடு வேறுபாடை புரிஞ்சுக்கணும். சும்மா இங்கே வந்து போடும்போது நம்ம இனமா, இனம் இல்லை, நம்ம இனம்தான், தமிழன் என்பதான் ஈன அடையாளம். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு பட்டறிவு இருக்குது. என்ன அறிவு? நம் முன்னவர்கள் செய்த பிழையை நாம் செஞ்சிடக்கூடாது. வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது என்ன? தழும்புகளை தடவி தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு பெயர்தான் வரலாறு. இப்ப நம்ம முன்னவர்கள் செய்த தவறால் விழுந்த தழும்புகளை தடவி தடவி பார்க்கிறோம். என்ன நடந்திருக்கு? அவர் அப்படி தப்பு பண்ணிட்டார், இது பண்ணிட்டார். இப்ப நம்ம செய்யக்கூடாது. வரலாறு தான் வழிகாட்டினா எப்படி வழிகாட்டும்? முன்ன நடந்து போறோம், பின்னாடி வருது ஒரு தலைமுறை. ஐயா இங்க பள்ளம் இருக்கியா, தாழ்ந்து இருக்கியா, குழி இருக்கியா, தாண்டி வா. இது வழிகாட்டுது வரலாறு. முன்னவர்கள் ஐயா இங்க மேடியா, ஏறி வா. ஐயா இங்க படி இருக்கியா, கொஞ்சம் இறங்கி வா. இதுதான் வழிகாட்டி. இதுக்கு பேர் தான் வரலாறு வழிகாட்டி. நம்ம முன்னவர்கள் சொல்லியிருக்கான், எங்க வாழ்ந்திருக்கான், எங்க வீழ்ந்திருக்கான், இது தெரியாம நீ எழ முடியாது. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. இதுதான் இங்க இருக்கிறது. இப்ப நீ கடந்த காலத்தை பார்க்கணும். தமிழ் இனத்திற்கு இருக்கிற நோய் கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ கிடையாது, நிகழ்கால தேவை மட்டும்தான். இன்னைக்கு என்ன 500 ரூபா கொடுக்குறியா, இன்னைக்கு என்ன 2 ரூபா கொடுக்குறியா, 200 ரூபா கொடுக்குறியா, குடிக்க சாராயம் குடிக்கிறியா, சாப்பிட சாப்பாடு கொடுக்குறியா, இதுதான். இப்போ அந்த இடத்திலிருந்து நாம் மீளணும் எழணும்னா என்ன வேலை செய்யணுங்கிறத இப்போ யோசிக்கணும். நம்ம முன்னவர்கள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது.